Hi viewers, welcome to Smart PG English classes. Last classes la nama Tempest Shakespeare எழுதின Tempest ஓட Act 1 பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம Tempest ல Act 2 Scene 1 பார்த்தோம். இப்போ இந்த Act 2 Scene 1 பாத்தீங்க அப்படின்னா யார் காட்டுறாங்க அப்படின்னா King of Naples. King of Naples. அதாவது ஏரியல் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பிரிட் வந்து அந்த படகுல இருந்து விழுதுங்களா, ஃபெர்டினாண்டை மட்டும் கூட்டிட்டு வந்துருவாங்க, மற்றவங்க எல்லாரையும் சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ நாம அதில் பார்க்க போகிறோம். ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ்ல இந்த சீன் ஆக்ட் 2 சீன் 1 எதை பற்றின அப்படின்னா ஆண்டனியோ பிளான். ஆண்டனியோ பிளான். ஸோ திஸ் சீன் ஓப்பன்ஸ் வித் அலான்சோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ். அவர் தன்னுடைய மகன் ஃபெர்டினாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல்ல மூழ்கி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ அவர் வருத்தப்படும் போது கன்சாலோ அவர் என்ன பண்ணுவார்னா சில கேளிக்கைகளான விஷயங்களை பற்றி சொல்லி அவரோட மனசை வந்து மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுவார். ஸோ அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓய்வு எடுக்கிறதுக்காக படுக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆண்டனியோ பார்த்தீங்கன்னா இந்த அலான்சோ வந்து இவர் ராஜாவா ஆகிறதுக்காக உதவி பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கப்பம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இத்தனை வருஷங்களா அவருக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கோம், ஸோ அதுல இருந்து வெளிவரணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப இன்னொரு பிளான் சொல்றாரு. செபாஸ்டியன், ஆண்டனியோ வந்து செபாஸ்டியன் கிட்ட சொல்றாரு, அதாவது உங்க அண்ணனுடைய மகன் அவர் தான் ஒரு அடுத்த வாரிசா இருக்கக்கூடியவர், அவரும் இப்ப தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. உன்னுடைய அண்ணன் மகள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு ரொம்ப தூரத்தில் கொடுத்துட்டு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச மட்டும் இருந்தது. ஸோ அவங்களும் திரும்ப வர முடியாது. ஸோ இந்த டைமில் உங்கள் அண்ணனை நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த நாட்டுக்கு நீங்கள் ராஜாவாயிடலாம். ஸோ இருக்கிறது ரெண்டே பேர் தான், ஒன்று அலோன்சோ, இன்னொன்று கூட வந்திருக்கக்கூடிய கன்சாலோ. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற இருக்கக்கூடிய மனிதர்களை ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சைலண்டா கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வராங்க. அந்த ஸ்வாட் கையில வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை எடுத்துட்டு கிட்ட அந்த ராஜாவை ஓங்கி அடிக்க வரும் பொழுது கொல்லும் பொழுது அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஏரியல் ஸோ உடனே என்ன பண்ணுது அப்படின்னா கன்சோலோவை எழுப்பி விட்டுறாங்க. அவர் தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தூங்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சோலோவை ஒரு சின்னதா ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவரை எழுப்பி விட்டுருவாங்க. அவர் சத்தம் போட்டுக்கிட்டே எழுந்துருச்சு, மற்ற எல்லா மக்களையுமே அவரை எழுப்பி விட்டுறாரு. ஸோ ஒரு காமிக் சீன் மாதிரி அவரை அந்த தூக்கத்துல கத்துட்டு எழுந்திருக்கிறத காமிக் சீனா கொண்டு வந்திருக்காங்க ஷேக்ஸ்பியர். ஸோ எல்லாரும் எழுந்திருச்சிடுறாங்க. எழுந்திருச்சு இவங்க ரெண்டு பேர் கையிலையும் கத்தி இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஷாக். அப்ப எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல செபாஸ்டியனும் ஆண்டனியும் என்ன சொல்லிடுறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிங்கம் புலி ஏதோ ஒரு விலங்கு உருமுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதனால அந்த விலங்கு கொள்றதுக்காக நாங்க கத்தியை கையில எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியா, இப்போ சத்தம் கேட்குது அப்படின்னா இங்கே ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம், வாங்க நம்ம போகலாம், வேற இடத்த நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் 2 சீன் 1. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் 2 சீன் 2. சீன் 2 we are going to introduce another 2 characters. இன்னும் ரெண்டு கதாபாத்திரங்கள் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கலோ. அடுத்தது ஸ்டெஃபனோ. ஓகே, ட்ரிங்கலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர். ஸ்டெஃபனோ யார் அப்படின்னா பட்லர். ஓகேங்களா. சீன் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிபன் மீட்ஸ். ஓகே, கேலிபன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறது. கேலிபன் மீட்ஸ் ஸ்டெஃபனோ அண்ட் ட்ரிங்கலோ. சீன் 2 பார்த்தீங்கன்னா கேலிபன் மீட்ஸ் ஸ்டெஃபனோ அண்ட் ட்ரிங்கலோ. அதாவது ஸ்டெஃபனோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கேலிபன் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா ஏரியல் வந்து பார்த்தீங்கன்னா புது புது உருவங்களா ஏதாவது ஒரு மிருகம் மாதிரியோ இல்லை வேற எதையாவது ஒரு ரூபத்துல அவரை வந்து என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுத்தி வேலை வாங்க செய்யும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா கேலிபன்
அந்த காட்டுக்குள்ளார நடந்து வந்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இடி இடிக்குது, நல்லா வந்து காற்று வீசுது. ஸோ அதை பார்த்து அவர் பயந்து போய், ஐயோ இந்த பிராஸ்ப்ரோவோட ரொம்ப தொல்லை, இப்பவும் திரும்ப எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டானா இப்போ யாரும் அனுப்பியிருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா இடி இடிக்குது. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, இட்ஸ் அ காமிக் கேரக்டர், ஒரு அப்படியே ஃப்ளாட்டானா என்ன பண்ணுறாரு, தரையை படுத்துக்கிறார். ஒரு பெருசாக நீட்டாக வந்து வழி மறிக்கிற மாதிரி தரையில் படுத்துக்கிறார். அவர் படுத்துக்கிட்டா நேராக நின்னாதான் நம்மளை அந்த உருவம் வந்து அடிக்கும், அதனால நம்ம போய் படுத்துக்கலான்ற மாதிரி அவர் படுத்துக்கிறார். ஒரு மிகப்பெரிய உருவம்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அப்படி படுத்துக்கிறாரு. இப்போ அங்கே யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா ட்ரிங்கலோ. ட்ரிங்கலோ யார் அப்படின்னா ஜெஸ்டர். ஜெஸ்டர் அப்படின்னா விகடகவின்னு சொல்றாங்க இல்லையா, நகைச்சுவையா பேசக்கூடியவர். இவரு ஆண்டனியோடைய கோர்ட்ல ட்ரிங்கலோ வந்து வேலை செய்யறாரு, ஜெஸ்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போத் ஆர் ட்ரங்கர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரங்கர்ஸ், நல்லா தண்ணி அடிச்சு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவர் அந்த போதையில தான் வராரு. அவர் வந்து பார்க்குறாரு, கேலிபன் படுத்திருக்கிறத பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, இட்ஸ் அ ஃபிஷ், இது என்ன மீனா, மீன் மாதிரி அவரோட உடம்புல அந்த செதில்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கால் இருக்கு, ஐயோ என்ன உருவன்னே தெரியல, சரி ஏதோ ஒரு விலங்கு இறந்து கிடக்குது, ஏதோ ஒரு விலங்கு இறந்து கிடக்குது, ஏன்னா அவங்க தீவுல இருக்காங்க. ஸோ பார்க்கக்கூடிய ஒரு அரிய மிருகமா அவருக்கு தோன்றுது. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திரும்ப இன்னொரு இடி இடிக்கும் பொழுது மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விலங்குக்கு அடியில நான் போய் ஒளியிறேன்னு சொல்லிட்டு கேலிபனுடைய கார்மெண்ட்ஸ், அவருடைய துணி உடம்புக்குள்ளார போயிட்டு ஒளியிறார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேலிபனுடைய 2 கால்கள் இருக்கும், இவருடைய உடம்பு பகுதியில போயிட்டு அவர் மறையறதுனால இவரோட காலும் கீழே இருக்கும். 4 கால் உள்ள மிருகம் மாதிரி எப்போ அவங்க இருப்பான். ஸோ அடுத்ததான் அங்கே யார் வராங்க அப்படின்னா ஸ்டெஃபனோ வரார். ஸோ ஸ்டெஃபனோங்கிறது சீஃப் பட்லர். பட்லர் அப்படின்னா சமையல்காரர்கள் சொல்லுவாங்க, இல்லை இந்த ராஜாக்களுக்கு வந்து உணவு அளிக்கப்படுது, முதன்மையானது. ஸோ இவர் வந்து அலான்சோவுடைய பட்லர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவர் வந்து ஆண்டனியோ கிட்ட வேலை செய்கிறாங்க, ஸ்டெஃபனோ வந்து பார்த்தீங்கன்னா அலான்சோ கிட்ட வேலை செய்வாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் 2 பேரும் வந்து அதாவது இப்போ மீட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டெஃபனோ வந்து பார்க்குறாரு, இது என்ன புதுசாக 4 கால் இருக்கிற மாதிரியோட ஒரு உருவம் இருக்கே, என்னவா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா போதையில தான் இருக்காரு. ஸோ நமக்கு தான் ஒருவேளை கண்ணு தெரியலையோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லைட்டா சிலுங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெஃபனோவுடைய, அதாவது ஸ்டெஃபனோ வந்து ட்ரிங்கலோவுடைய காலை பிடிச்சி இழுக்கிறார். ஸோ காலை பிடிச்சி இழுக்கும் பொழுது ட்ரிங்கலோ என்ன பண்றாரு அப்படின்னா, கேலிபன் மேல படுத்துட்டு இருந்தாரு இல்லையா, கேலிபனோட அவரோட உடம்பு மேல அவருடைய கைகளை படுக்கும் பொழுது பட்டு, அதாவது இந்த நெகம் கீறிட்டு வருது, இப்படி இழுக்கிறோம் இல்லைங்களா, இந்த நெகம்னா அப்படி ஒரு மேலே பட்டு வருது. ஸோ அதை பார்த்த உடனே ஸ்டெஃபனோ, அதாவது கேலிபன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மள யாரோ திரும்ப ஒரு ஸ்பிரிட் வந்து மேலே கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறார். ஸோ பயங்கரமா அவர் கத்துறாரு. ஸ்டெஃபனோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கலோவை அடையாளம் கண்டுக்கிட்டார். ஸோ இவங்க 2 பேரும், திஸ் இஸ் அ காமெடி சீன். ஸோ ஸ்டெஃபனோவும் ட்ரிங்கலோவும் 2 பேரும் பேசுறாங்க. சரிங்களா, நீ எப்படி இருக்க, இந்த தண்ணியிலேருந்து எப்படி வந்த, நான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறாங்க. கீழே என்ன பண்றாரு அப்படின்னா, கேலிபன் வந்து அவங்க பேசுறதை கவனிக்காம அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய அழுகையை நிறுத்துறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டெஃபனோ வந்து தன்னோட கையில இருந்த வைன் பாட்டிலை அவரோட வாயில ஊத்துறாரு. அந்த வைன் வந்து கேலிபனுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வைன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் செலஸ்டியல் லிக்கியர். அதாவது தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அரிய ரொம்ப டேஸ்டா இருக்குது, தேவாமிர்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேலிபன் கன்சிடர் த வைன் ஆஸ் அ செலஸ்டியல் லிக்யூர். ஓகேங்களா. இந்த காமெடி சீன் எப்படி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கிட்ட இப்படி சீண்டும் பொழுது, இப்படி தேடி கேட்கும் பொழுது அவர் அப்படியே அந்த வாயில ஊற்றுவார். திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது, இந்த பாட்டில நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலே கொடுத்துறாரு. ஸோ அந்த பாட்டில கொடுத்த உடனே கேலிபனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ கேலிபன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனோவை வந்து கடவுளுக்கு நிகரானவரா வந்து அவரை கருதுறாரு. ஓகேங்களா. ஸோ நீங்க தான் வந்து மிகப்பெரிய கடவுள், என்னை காப்பாற்ற வந்த கடவுள், நீங்க எவ்வளோ பெரிய அமிர்தத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க, நீங்க வாங்க இந்த தீவை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், உங்களுக்கு என்னென்ன உணவு வேணும் எல்லா உணவையும் நான் கொண்டு வந்து தரேன், என்னென்ன சேவையும் நான் எல்லாத்தையும் ஒரு அடிமை மாதிரி உங்களுக்கு சேவை செய்யறேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா Act 1 Act 2 Scene 2 completed.
ஓகேங்களா? So now we are going to see Act 3 Scene 1. Act 3 Scene 1. So now Ferdinand and Miranda. இதுல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெர்டினாண்டையும் மிராண்டாவையும் பார்க்க போறோம். Act 3 Scene 1. பாத்தீங்கன்னா Romance of Ferdinand and Miranda. Romance of Ferdinand and Miranda. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா Act 3. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் வந்து பிராஸ்பரோ அவருக்கு என்ன வேலை செய்யணும், மரக்கட்டைகளை எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த வேலையை ஃபெர்டினாண்ட் செய்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது மிராண்டாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவ்வளோ கடினமா ஒருத்தரே வந்து இவ்வளோ விறகுகளையும் தூக்கிட்டு வராரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஃபெர்டினாண்ட், கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு கொடுத்த வேலை டாஸ்க்கு நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார முடிச்சாகணும், அப்பதான் வந்து என்னுடைய பலம் என்னங்கிறது அவருக்கு தெரியும், பிராஸ்பரோவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் வந்து ரெஸ்டே எடுக்க மாட்டேன், என்னோட வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து மிராண்டாவுக்கு ரொம்ப அதிகமா அவரோட மேல காதல் ஏற்படுது. ஸோ அதை சுத்தி பார்க்குறாங்க, என்னோட அப்பா அங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஃபெர்டினாண்ட் கிட்ட போயிட்டு தாங்க எப்படி ஃபெர்டினாண்டை விரும்புறாங்களோ அதே மாதிரி ஃபெர்டினாண்டும் தன்னை விரும்புறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆவலா இருக்கு. ஸோ அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபெர்டினாண்ட் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொல்றாங்க, இந்த வேலையெல்லாம் நான் வந்து உனக்காக தான் செய்றேன், நீ எனக்கு கிடைச்சியா அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த வானத்தையே கூட வில்லா வளைக்கிற அளவுக்கு எவ்வளோ கடினமான வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை கேட்கும் பொழுது மிராண்டாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிடுது. ஸோ அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த உங்களுக்கு எப்படியாவது வந்து சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அது ஒன்று உங்களுடைய மனைவியா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சர்வெண்ட் ஒரு வேலைக்காரியாவது உங்களுக்கு நான் பணிவிடைகள் செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிறத பிராஸ்பரோ வந்து இன்விசிபிளா நின்று அங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படி. ஸோ பரவாயில்ல, நாம பிளான் பண்ண மாதிரியே அவங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ரெண்டு பேரும் நல்ல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து Act 3 Scene 1 Romance of Ferdinand and Miranda. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா which is a romantic scene in the play அப்படின்னு கூட கேட்கலாம். Act 3 Scene 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சீன். அடுத்ததா பாருங்க Act 3 ல Scene 2. Act 3 Scene 2. இப்போ இங்க யார காமிக்கிறாங்க அப்படின்னா கேலிபன். கேலிபன் plans to kill Prospero. அதாவது அங்க வந்து கேலிபன், ட்ரிங்கலோ, ஸ்டெஃபனோ இவங்க மூணு பேரும் கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கேலிபன் வந்து ஸ்டெஃபனோவை கடவுளுக்கு நிகராக பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை வந்து இங்கே பிராஸ்பரோ அப்படிங்கிற ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு, நீங்க பேசாம அவரை கொன்னுடுங்க, சரிங்களா? அவரை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் இந்த தீவுக்கு நீங்க ராஜாவாயிடலாம். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு அழகான மகள் இருக்காங்க மிராண்டான்னு சொல்லிட்டு அவங்களையும் நீங்க திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்கும் பொழுது ஸ்டெஃபனோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. ஸோ அவரை போய் கற்பனை பண்ணாரு, நான் இந்த தீவுக்கே தான் ராஜாவாகவும் கேலிபனையும் ஸ்டெஃபனோவையும் தன்னுடைய வைஸ்ராய்ஸ் மாதிரி வச்சிருக்கிறதா நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேலிபன் வந்து ஐடியா கொடுக்குறாரு, பிராஸ்பரோ வந்து எப்பயுமே மதியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, அப்போ தூங்கும் பொழுது அவரை போய் கொண்டுடலாம், அது மட்டும் இல்லை அவருடைய மேஜிக்ஸ் புக் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் இந்த தீவுக்கு ராஜாவாக மாறிடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Act 3 Scene 2 கேலிபன் plans to kill Prospero. ஸோ கேலிபன் வந்து யார் மூலமா பிராஸ்பரோவை கொல்ல நினைச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸ்டெஃபனோ, சரிங்களா? எப்போ கொல்ல நினைக்கலாம்? while he was sleeping, அவர் தூங்கும் பொழுது. ஓகே, ஸோ பிராஸ்பரோவை கொண்டுட்டு அவர் என்னவா இந்த what are the benefits Stefano can earn? ஓகே, அவருக்கு என்ன பயன்கள் இதனால கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். He can marry Miranda and he became the king of the
அந்த தீவுக்கு ராஜாவா ஆகலாம், ப்ராஸ்பராவுடைய மகள் மிராண்டாவை திருமணம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இவருடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் அப்படின்னு கேட்டு. இது ஆக்ட் 3 சீன் 2. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் 3 சீன் 3. ஆக்ட் 3 சீன் 3. ஓகேங்களா? சோ ஆக்ட் 3 சீன் 3 பாத்தீங்கன்னா இது ஒரு ஏரியல் ரிவீல்ஸ் தி மிஸ்டரி. ஏரியல் reveals the mystery. mystery அப்படினா புதிர்னு சொல்லுவோம். சோ இப்ப ஏரியல் வந்து பாத்தீங்க அப்படினா கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்காரு இல்லீங்களா, அடுத்த கேங். இப்ப அந்த தீவுல ஒவ்வொருத்தங்களும் ஒரு இடத்துல இருக்காங்க, பக்கத்துல இருக்கிறாங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க. சோ இப்ப யாரை காமிக்கிறாங்கன்னா அந்த ஏற்கனவே பார்த்த குரூப். அலோன்சோ வந்தார் இல்லீங்களா, அலோன்சோ, ஆண்டனியோ, செபஸ்டியன், கன்சாலோ, அப்புறம் இன்னும் அவர் கூட இருந்த மக்கள். ஸோ இவங்கள காட்டுறாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், ரொம்ப பசி மயக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்க. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான இனிமையான வந்து ஒரு மியூசிக் சவுண்டு கேட்கு, பாடல் கேட்குது. ஸோ அந்த பாடலை கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப அசரீரி மாதிரி கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ப முடியல அவங்களால, இவ்வளோ அழகான இனிமையான பாடல் ஒளி எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு. அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா கூடவே பார்த்தீங்கன்னா பேன்க்யூட் அப்படின்னா உணவு வகைகள். இப்போ அதாவது மாயாஜால படங்கள்ல பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அப்படியே தட்டு நிறைய இந்த சாப்பாடு வந்து பாருங்க, அந்த மாதிரி விதவிதமான சாப்பாடு உணவு வகைகள் எல்லாமே வந்து அவங்கள நோக்கி வருது, எல்லாமே அவங்க கையில வந்து ஒவ்வொரு கையில வந்து நிற்கிது. ஸோ ப்ராஸ்பரோ பார்த்தீங்கன்னா இன்விசிபிளா அவர் இந்த வேலையில செய்யறாரு. ஏரியல், the help of the Ariel, he brings the banquet and the music. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டனியோ, செபஸ்டியன் சொல்றாங்க. அப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பாட்டிக்கெல்லாம் கதை சொன்னாங்க இல்லையா, ஸோ அப்போ கதையெல்லாம் இருக்கிறப்ப இதே மாதிரி உண்மையா கூட இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஆழ்ந்து போறாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்றதுக்காக இருக்கிறாங்க. பட் சாப்பிட முடியல. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி யார் அப்படின்னா ஏரியல். ஸோ ஏரியல் வந்து அந்த கதைகளை சொல்லுது, நீங்க பண்ண பாவங்கள் தான் வந்து உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வருது. அந்த வாய்ஸ் வந்த உடனே செபாஸ்டியனும் ஆண்டனியும் என்ன பண்றாங்க, யார் பேசுறது, யார் எங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து திரும்ப வந்து அடிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ இப்போ அந்த பேசுற குரல் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு மட்டும்தான் கேட்குது. செபாஸ்டியன், ஆண்டனியோ அண்ட் அலான்சோ, இந்த 3 பேருக்கு மட்டும்தான் கேட்குது. கன்சாலோ மற்ற மனிதர்களுக்கு யாரோட காதலையும் அது விழல. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏன் இவங்க 3 பேரும் திடீர்னு வந்து ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கத்தி எடுத்து கொல்ல வரியா, அந்த அசரீரிக்கு ஏரியல் கேட்குது, நீ ஏற்கனவே என்ன பண்ண, அலோன்சோவை கொல்ல போன சரிங்களா. அதுக்கு அந்த அலோன்சோவை கேட்கிறார், அலோன்சோவை கொல்ல போன, இப்ப திரும்ப என்னையும் கொல்ல வரியா, உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அலோன்சோ கிட்ட சொல்றாரு, நீ ஏற்கனவே ப்ராஸ்பரோவுக்கு பண்ண துரோகத்தினாலதான் நீ இப்ப இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டல, அதுக்கான முதல் தண்டனையா உன்னோட மகனை நீ இழந்துட்ட சரிங்களா. உன்னோட மகனை நீ இழந்துட்ட, உன்னோட மகளும் வேற ரொம்ப தூரத்துல நீங்க திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஆக்ஷன், அதாவது அலோன்சோ வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் உட்கார்றாரு, செபாஸ்டியன் ஆண்டனியோவும் கத்தி எடுத்து சுத்தி ஏதோ வெறும் உருவத்தை அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கன்சாலோவோட புரிஞ்சிக்க முடியுது, நீ ஏதோ ஒன்று நடக்குது, இவர் இருந்தாலும் போறாரு அப்படின்னா ஸோ அவர் செய்த பாவங்களை வந்து ஏதோ சொல்லி காட்டுறாங்க, ஏதோ காட்டுது, அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு புரியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் 3 சீன் 3 ஏரியல் ரிவீல்ஸ் த மிஸ்டரி. இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுங்கிற உண்மைகளை வந்து ஏரியல் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்குது. ஓகேங்களா. So now we are going to see Act 4. Act 4 பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா கிட்ட காட்டுறாங்க. Act 4 Scene 1. ஓகேங்களா. Act 4 Scene 1 பாத்தீங்க அப்படின்னா ஏரியல் என்சான்ஸ், அதாவது Prospero accepts
Ferdinand and Miranda. Ferdinand and Miranda's love. Act 4 scene 1 பாத்தீங்க அப்படின்னா Prospero accepts Ferdinand and Miranda's love. ஸோ இப்போ அவர் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறத பார்க்குறாரு. ப்ராஸ்பரோவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஃபெர்டினாண்ட் வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக நல்லா இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ மனதளவுலையும் உடலளவுலையும் நல்ல பலம் பொருந்தியவர் தான் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்போ அவர் போய் சொல்கிறார், ப்ராஸ்பரோ கிட்ட சொல்கிறார், ஃபெர்டினாண்ட் கிட்ட சொல்கிறார், உண்மை அதாவது உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி, ஓகேங்களா. ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த தப்பு பண்ணக்கூடாது. என்னுடைய மகளை யூ ஹாவ் டு கீப் அஸ் எ விர்ஜின், ஒரு கன்னி, உனக்கு திருமணம் செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்கள ஒரு கன்னி பெண்ணாவே நீங்க வச்சிருக்கணும், உங்க மேல நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருடைய லவ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஏரியல் வராங்க. ஸோ ஏரியல் வந்து சொல்றாங்க, ஓகே ஏரியல் enchants. ஓகே ஏரியல் வராங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்க எல்லாரையும் வந்து சொல்லிட்டேன், அந்த மிஸ்ட்ரி எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, அவங்க எல்லாரும் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ற அப்படின்னா இவங்க ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து திருமணம் செய்துக்க போறாங்க. ஸோ அதனால அவங்க மற்ற கடவுள்கள் எல்லாரும் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துங்க. என்சான்ஸ் அப்படின்னா சந்தோஷப்படுத்து, மகிழ்விக்கிறது, ஓகேங்களா. அப்போ தேவதைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு பாடி வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏரியல் வந்து யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, ஏரியல் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா ஐரிஸ், ஜூனோ, ஓகேங்களா, ஐரிஸ், ஜூனோ அண்ட் சிரஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கடவுள்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் கடவுள்கள் ஒவ்வொருத்தங்க ஒரு வரங்கள் கொடுப்பாங்க. ஸோ நல்லா அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா செல்வ செழிப்போட இருக்கணும், நல்லா வந்து அந்த குழந்தை பாக்கியம் இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வருவாங்க. ஐரிஸ், ஜூனோ அண்ட் சிரஸ், ஓகேங்களா. now the Ariel enchants with these peoples. ஓகே. ஸோ இப்போ இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து ஒரு பொயட்டிக் லைன் வந்து சொல்லுவார், ஒரு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். அது சொல்லி இந்த ஆக்ட் 4 வந்து அவர் இந்த சீனை வந்து அவர் முடிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா we are such stuff, we are such stuff, we are such stuff as dreams alive, we are such stuff as dreams are made of. Stuff, stuff அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்துல அடைத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடைச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. Now we are such stuff as dreams are made of அப்படிங்கிறது நம்மள சொல்றாரு. அதாவது நம்மளுடைய உடல்ல ஒரு ஸ்டஃப் மாதிரி, ஒரு பாத்திரம் மாதிரி நினைச்சீங்க, அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கனவுகளை நிரப்பி வச்சிருக்கோம். மனிதர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கனவுகள். அதாவது அந்த கனவுகள் என்னவா மாறுது, பேராசையா மாறுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்லியிருப்பாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன், who said these words அப்படின்னு கூட கேட்கலாம். ப்ராஸ்பரோ. ஓகே, these lines are said by ப்ராஸ்பரோ. அதாவது ஷேக்ஸ்பியருடைய லாஸ்ட் பிளே டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெம்பஸ்ட் இதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுவார் ஷேக்ஸ்பியர் இந்த பிளே முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ அவர் போகிறதுக்குள்ளார இந்த ஒரு கொட்டேஷனை அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. we are such stuff as dreams are made of அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் 4 scene 1 முடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ now we are going to end of the part, act 5. Act 5. Act 5 scene 1. Okay, everyone is reunited. Everyone is reunited. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேலிபனை தான் காமிப்பாங்க.
ஸோ கேலிபன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோவை கொள்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா. ஸோ அவங்க 3 பேரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளத்துல போயிட்டு மூழ்கிடுவாங்க. அந்த ஏரியன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குளத்துல போய் மூழ்க வச்சிருவாங்க. ஸோ வெளில வரும்போது அவங்க ரொம்ப நனைஞ்சு போய் வராங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வெட்டா ஈரமாக இருக்கும். அப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ சொல்றாரு, அவர் முன்னாடி நிறைய ட்ரெஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்ட உடனே ஸ்டெஃபனோவும் ட்ரிங்க்லோவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு போய் சண்டை போட்டுப்பாங்க. கேலிபன் வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு வாங்க போய் அவரை கொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இதை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கேலிபனை விட அவங்க கொஞ்சம் பெஸ்டான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஷேக்ஸ்பியர் அதில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வராங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாய நிலையிலே இருக்கிறத ப்ராஸ்பரோ வந்து ஏரியால அவங்கள பனிஷ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேலிபன் வந்து ப்ராஸ்பரோ கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எனக்காக எவ்வளவோ செஞ்சீங்க, பட் ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பான விஷயத்தை இருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் நேராக என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனோ ட்ரிங்க்லோ 2 பேரையுமே பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்களையும் வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவார். ஸோ இப்போ வந்து ஏஎல் கிட்ட கேட்குறாரு. ஸோ அவங்க எல்லாரையுமே மயக்க நிலையிலேயே கொண்டு வந்து ப்ராஸ்பரோ தன்னுடைய செல்லுக்கு முன்னாடி இந்த கேக்கு முன்னாடி ஒரு வளையங்கள் போட்டு அதில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா ப்ராஸ்பரோ வந்து அவங்க முன்னாடி தோன்றி அவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் அஷேம், ரொம்ப அவமானப்படுறாங்க. அவர் வந்து சொல்றாரு, ப்ராஸ்பரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன்னோட மகனை இழந்த அதே மாதிரி நான் என்னுடைய மகளை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அலோன்சோ ரொம்ப ஆச்சரியமாயிடும். என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, என்னோட மகனை இழந்துட்டா, என்னோட மகளை வந்து திருமணம் மூலியமா நான் இழந்துட்டேன். திருமணம் ஆயிடுச்சா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த ஒரு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது அலோன்சோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் ஃபெர்டினாண்ட் சொல்றாரு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இல்லை உங்கள் அனுமதி இல்லாமல் நான் வந்து மிராண்டாவை என்னுடைய மனைவியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், மிராண்டாவை என்னுடைய மருமகளை டாக்டரில்லாவா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ now he forgive all ஆண்டனியோ செபஸ்டியன் எல்லாரையும் வந்து அவர் மன்னிச்சு விட்டுறாரு. ஆண்டனியோ வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் மிலன் டியூக் ஆஃப் மிலன் அப்படிங்கிற பட்டத்தை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ ப்ராஸ்பரோ என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு நைட் நீங்கள் இங்கே தங்குங்க, மறுநாள் காலையில் நம்ம எல்லாரும் வந்து நேபிள்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏரியன் வந்து நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகிற வரைக்கும் கடலில் எந்த ஒரு சீற்றமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக ப்ராஸ்பரோடைய எபிலாகோட இந்த கிளாஸ் முடியும். ப்ராஸ்பரோஸ் எபிலாக் ஆடியன்ஸ் கிட்ட ப்ராஸ்பரோட ஸ்பீச்சோட அந்த டெம்பஸ்ட் பிளே முடியும். இதுதான் வந்து டெம்பஸ்டுடைய ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.